நாம இந்த வீடியோல பார்க்க போறது சாசனம். இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போறோம். 2006 அரவிந்த் சாமி, கௌதமி, ரஞ்சிதா இவங்க நடிப்பில் வெளிவந்திருந்த திரைப்படம் தான். நான் இந்த படத்தை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பாக்குறேன். இந்த படத்தோட ஒன்லைன், அரவிந்த் சாமி, கௌதமி இவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. அந்த ஊர்லயே ஒரு பெரிய வீடு. இவங்கள்ட்ட உதவி கேட்டு வரவங்க தான் ரஞ்சிதாவும் அவங்க அம்மாவும். சரி, நம்மள நம்பி வந்துட்டாங்க, ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்து கொடுப்போன்ட்டு தன்னோட கெஸ்ட் ஹவுஸ் சாவியை கொடுத்து நீங்க இங்க தங்குன்றாங்க. இவங்களுக்கு சேர இந்த உதவியெல்லாம் பார்த்து ஊர் மக்கள்லாம் வந்துட்டு ரஞ்சிதாவே அரவிந்த் சாமி சேர்த்து வச்சு பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அவரோட சின்ன வீடு தான் இப்பெல்லாம் பாத்துக்கிறாரு அப்படி இப்படின்ட்டு. இதுல இருந்து இவங்க ஃபேமிலி என்னென்ன பிரச்சனைலாம் மேற்கொண்டுச்சு, அரவிந்த் சாமி இதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணாரா இல்லையாங்கலாம் படத்தோட மீதி கதையா இருந்தது. படத்துல அரவிந்த் சாமி அந்த கிராமத்து கெட்டப்ல ரொம்ப சூப்பரா வந்துட்டு வேட்டி சட்டையில் பார்க்கும்போது செம்ம அழகா இருந்தாரு. சார் என்ன கலரா இது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கும்போது வந்துட்டு பயங்கர ஹேண்ட்ஸமா இருந்தாரு. படத்துல அவரோட எமோஷன் சீக்வன்ஸ்லாம் வந்துட்டு அவ்வளவு சூப்பரா வந்துட்டு மெயின்டைன் பண்ணியிருந்தாரு. கௌதமி இவங்களுக்கான அரவிந்த் சாமிக்கான பேருங்கிறது ஃப்ரெஷ்ஷா இருந்தது, பார்க்கறதுக்கு புதுசா இருந்தது. படத்துல ரஞ்சிதா, அவங்க அம்மா தலைவாசல் விஜயன், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, சபிதாலா இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சூப்பரா நடிப்பு வந்து வெளிப்படுத்திருந்தாங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபி நல்லாவே இருந்தது. படத்துல பின்னணி இசையும் ஒரு பாடல்களும் கேட்கறதுக்கு இதமாவே இருந்ததுன்னு சொல்லலாம். இதை தவிர்த்து படத்துல அரவிந்த் சாமி வீடு ஆகட்டும், இவங்களுக்கு கொடுத்திருந்த கெஸ்ட் ஹவுஸ் ஆகட்டும், ரெண்டு வீடுமே பழைய வீடா பாக்குறதுக்குமே பயங்கரமா வந்துட்டு இருந்துச்சு. ஆனா படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கணும் ரொம்ப பிளாட்டா போரிங்கா இருந்தது. ஸ்லோ டவுனான கதை, எந்த இடத்துலயுமே திருப்பம் கிடையாது, சுவாரஸ்யமும் கிடையாது. ஒரு பாட்டுக்கு ரொம்ப பிளாட்டா வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்கிற இந்த கதையில எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம கௌதமி டேக் இட் ஈஸி ஸ்போர்ட்டிவா வந்துட்டு எடுத்துக்கிறதுனால நமக்கு எதிர்பார்க்கிற மாதிரியான திரைப்படமா இந்த படம் வந்துட்டு அமையல. ஒரு சீரியல் டிராமா பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு இந்த படம் வந்துட்டு கொடுத்திருந்தது. மேபி 2006 அப்போ இந்த படம் பார்த்தவங்க எப்படின்னு தெரியல. இப்போ இந்த அட் பிரசன்ட் டைம்ல எனக்கு இந்த படம் பார்க்கும்போது சுத்தமா ஒர்க் அவுட் ஆகும் ஒரு பிலோ ஆவரேஜான மூவியா தான் இருந்தது. நீங்க இந்த படம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போயிருந்தது அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.